Hi viewers, in the show பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க டாம் ஃப்ராங்க் and this is பிரீத்தி. ஃப்ராங்க், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவ் பண்றோம். அதுவும் ஒண்ணா வேற பண்றோம். and இன்னைக்கு நம்ம சேனலோட ஆனிவர்சரி இது எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன ஸ்பெஷல், இங்க நிறைய பலூன்ஸ் இருக்கு. அங்கங்க பார்த்தா பாயும் புலியோட ஸ்டில்ஸ்லாம் இருக்கு. என்ன நடக்குதுங்க? என்ன ஷோன்னு தெரியாம நீ ஷோக்கு வந்துட்ட. ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு வந்து. சரி வா காதுல சொல்றேன். ரியலி வந்திருக்காரா? எஸ். சோ அவரை வெல்கம் பண்ணிடலாமே. ஏய் அவர் வந்திருக்காரு, இதெல்லாம் தாண்டி அவருக்கு வெல்கம் கொடுக்கும்போது ஒரு மாஸா இருக்கணும்ல. ஓ பில்டப்லாம் கொடுத்து. ஆமா ஆமா. என்கிட்டே சொல்லிட்டியா? சரி நான் ரெடியா இருக்கேன். எனக்கு கூட சேர்த்து நீ கவுண்டர் கொடுக்க தயாரா இருக்கியான்னு பாத்துடலாம். இளம் ஹீரோக்களோட ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். தலைவர் பிரச்சனைன்னு வந்தா அங்க இவர் தான் முதல்வர். நண்பர்களுக்கு ஒன்னா உயிரை கொடுப்பாருங்க. தமிழ் சினிமாவோட தோனிமா. ஹலோ, கிரிக்கெட் மட்டும் விளையாடினா போதுமா? இளம் பெண்களுக்குலாம் பிடிக்க தேவையில்ல. அதுவும் என்ன மாதிரி இளம் பெண்களுக்கு. எஸ். சோ அந்த மாதிரி இளம் பெண்களை கவர் பண்றதுல ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லலாம். செல்லமா தான் வந்தாரு, அப்புறம் சண்டை கோழியா மாதிரி இன்னைக்கு பாயும் புலியா பாஞ்சிருக்கிறாரு. புரியுது நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்க, நல்லா தெரியுது. இதுக்கு மேல சண்டை போட்ட ஆடியன்ஸ் கேவலமா நம்மள கேட்பாங்க. சோ ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் விஷால். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி பில்டப்லாம் பயங்கரமா நல்லா இருந்ததா? சரி இப்படி சிரிக்கிறீங்க. டேய் நீங்க ஓவரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல பில்டப் தான், நீங்களே சொல்லிட்டீங்களே பில்டப்னு. மாஸ் ஹீரோக்கு பில்டப் இருக்கும்ல. சார் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு. அண்ட் இதே மாதிரி எங்களோட ஸ்பெஷல் டே அப்பெல்லாமே நீங்க வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு சிங்க்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பூஜை படம் அப்போ வந்து நீங்க வந்தீங்க, தீபாவளி ஸ்பெஷல் அப்போ பண்ணோம். அண்ட் இன்னைக்கு வந்து எங்களோட anniversary, first anniversary, அதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? It's nice. I first of all wish Vendar TV on its successful journey, first anniversary, and Parivendar ஐயாக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். It's nice to be sharing this occasion with you all. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த மூவி எப்படி வந்திருக்கு சார்? நல்லா இருக்கு. செகண்ட் டைம் சுசீந்திரனோட சேர்ந்து ஒர்க் பண்றேன். பாண்டியநாடுக்கு அப்புறம் சேர்ந்து பண்றோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்க போகிறோன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் பாயும் புலி எனக்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸை வேல்யூ பண்றீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் நீங்க பிரியாமணியை சொல்லியிருந்தீங்க, அந்த படத்துல கூட அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் ஏதோ கொடுத்துருந்தாங்க, நான் போட மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து டேரக்டர் வந்து இல்லை நீங்க போட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். விஷால் வந்து நான் சேவ் பண்ணாரு. விஷால் பேசணும், டேரக்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ விஷால் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அண்ட் தாக்க படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, கேமியோ பிரசன்ஸ் நிறைய படத்துல கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட சொத்து. இன்னைக்கு வந்து என்னோட என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் ஃபீல் த பிஞ்ச். அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றது ஒரு பாரமாக நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வராங்கன்னா அது முக்கிய ஒரு நான் இருப்பேன், நான் கூட இருப்பேன் அவங்களுக்கு. அந்த போய் அந்த சப்போர்ட்டாக இருப்பேன். அவங்க போய் அந்த மேலே முன்னேறணும் அவங்க. அதுதான் நான் எப்போவுமே ஆசைப்படுவேன். இப்போ கூட விக்ராந்தோட படம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரவியோட படம் தனியொரு ரிலீஸ் ஆகுது. எல்லா படமும் வெற்றி அடையணும் கண்டிப்பாக. ஆல் ஆர் டேலண்டட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இட்ஸ் நைஸ் டு. இது வந்து நீங்க சொல்லும் போது வந்து மனசுல இருந்து இது சொல்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. நான் நினைக்கிறேன் இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் கேட்கணும் ஆசைப்பட்டேன். ப்ரொடியூசரா நீங்களும் ஆரியாவும் தான் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. அது வந்து ஜீவா படம், அண்ட் எஸ்பெஷலி ஃபார் விஷ்ணு விஷால். அது எப்படி அமைஞ்சது ஆக்சுவலி? இல்லை அதான் படம் பார்த்துட்டு வி டிசைடட் ரெண்டு பேரும் சேர்ந்து இட்ஸ் வெரி நைஸ் ஃபில்ம் ஆன் கிரிக்கெட். ஸோ லைக் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுவோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். இட் ரியலி ஒர்க் வெல். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. விஷ்ணுவுக்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சது த்ரூ சுசீந்திரன். ஐம் ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தெம். இதுதான் ஒரு சூப்பரான சப்போர்ட். இது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய இது நம்ம பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கான ஒரு டீம் இது. அண்ட் இப்போ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சுரேஷ் அண்ணால இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. ஓகே சார், பேசுங்க. மிரட்டறாரே நீ. ஹலோ விஷால் சார். சார் சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
நான் நல்லா இருக்கேன். நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கு எப்ப கல்யாணம் முதல்ல அதை சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு எல்லாரும் கல்யாணம் இதே ஆயிடுச்சா? கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கு கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சா? கல்யாணம்னா தம்பிக்கு தானே கேட்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்குங்க. அதான். அப்போ அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணீங்க. என்னம்மா நீ ஒரு வார்த்தையே சொல்ல அதுக்குள்ள 2 குழந்தைங்க பெத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கேக்குறீங்க. அப்புறம் சார் ஒரு இது இப்போ நாங்க வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னா இப்போ நீங்க வரணும் திறக்கணும்னா என்ன செய்யணும்? நீ கூப்பிடணும், நான் வரணும், அவ்வளவுதான். சிம்பிள். எப்படி கூப்பிடுறது, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஜெய்சீலன் மாநில தலைவர் அவரு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தகவல் வரும், நான் வந்துருவேன். ஓகே சூப்பர். thank you so much. சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். And அண்ட் இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. எஸ். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மனைவில இருந்து பேசுறோம். விஷால் சார் கிட்ட பேசணும். பேசுங்க. வணக்கம்மா. ஹலோ. ஹலோ வணக்கம்மா, விஷால் பேசுறேன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. தேங்க்யூம்மா. அப்புறம் சார் நீங்க வந்து பாக்குறதுக்கு வந்து ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. சரி, தேங்க்யூ. நீங்க வந்து ஏதாவது ஒரு ஹீரோன்ற ஃபீலே எங்களுக்கு வரல. பார்த்தா ஒரு பக்கத்து வீட்டு பையன் நடிக்கிற மாதிரி தெரியுது. தேங்க்யூம்மா. ரியாவே அப்படிதான் இருக்குமா கேரக்டர்? இல்லன்னா வந்து ஒரு ஹீரோன்ற கெத் இருக்குமா எப்படின்னு கேட்கலாம். அதுதான். இல்ல எனக்கு தெரியலம்மா. எனக்கு இது ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு தெரியல. ஆனா நான் இது ஒரு பாக்கியமா எடுத்துக்கிறேன் நீங்க சொல்லும் போது, பக்கத்து வீட்டு பையன்றது. பட் நான் எப்படி இருக்கேன்னா அப்படிதான் இல்ல நானே இதுக்கு பதில் சொல்றேன். இந்த ஷோக்கு உண்மையிலே சொல்றேன், நான் மேக்கப் போட்டேன். இந்த பொண்ணு 2 கிலோ மேக்கப் போட்டிருக்கா. அவர் ஒரு சொட்டு மேக்கப் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காருங்க. இதுதான் ஃபேக்ட். சந்தோஷமா சார் சிரிக்கிறீங்களே. சார் அதே மாதிரி வந்து உங்களோட இந்த படம் பாயும் புலியில பயங்கர ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க, எதுக்காக சொல்லுவீங்க? அந்த ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர் தான். நான் ஒரு ஆளை தேடி போயிட்டே இருப்பேன். ஒரு அந்த ஆள் ரிவீல் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கதை ஒத்துக்கிட்டது காரணமே என்னோட கேரக்டரை விட அந்த கேரக்டர் தான். அந்த இப்போ கேட்ட உடனே ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அது சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு விருந்தாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 போலீஸ் ஸ்டோரி பண்ணிட்டேன், காப் அசிஸ்டன்ட் கமிஷனர். பட் இது மறுபடியும் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அதுதான் சுசீந்திரன்ஸ் போர்ட்ரேல். அது அவரோட விஷனில் ஒரு காப் எப்படி இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப மென்டலி ட்ரெயின்ட், ரொம்ப நாள் கழிச்சு மென்டலி ட்ரெயின்டாக ஆனது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ட் எனக்கு ஒரு பர்சனல் क्वेश्चन இருக்கு சார். உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே வந்து நிறைய ஃபேக் பேஜஸ் இருக்கு. ஸோ உங்களோட ரியல் ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணா என்ன பண்ணணும்? இல்லை, ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் they get in touch with me on Twitter. I have an official ID, Vishal official, Vishal K official. Facebookல all are fake except my personal page. But fans தொடர்பு கொள்றது வந்து மெயில் வருது மோஸ்ட்லி. நான் தான் சொன்னல, இந்த விஷயங்கள் காதுக்கு வரும்போது இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போ ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா மெயிலில் வரும். அதை முறைப்படுத்துறதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டும் இந்த நம்ம நற்பணி இயக்கம். ஏன்னா அப்போதான் எல்லா ஊர்லேயும் தெரியும், அவங்களுக்கும் ஒரு சேனல் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் தட்ஸ் த வே. ஃபேக் பேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து ஒருத்தர் காப்பி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி விஜய் வந்து அடுத்த சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் போட்டு அது பரப்பி, அது நிறைய பேர் அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்க. பட் அண்ட் நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாம். இது வந்து சும்மா ஜாலியான ஒரு கொஸ்டின். ஆரியா பயங்கரமா உண்மையிலேயே வந்து அவர் ஃபேஸ்புக் வச்சு சாட் பண்ணுவார்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மை? ஃபேஸ்புக்கில் அவன் ப்ரொஃபைல் அவன் இருக்குது, பட் சேட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அது உண்மையிலே ஏன்னா நாங்கள் 2 பேர் எப்பவுமே நெவர் இன்ட்ராக்டட் இன் ஃபேஸ்புக். ஏன்னா டெய்லி மீட் பண்ணுறோம். ஸோ அது நான் கேட்டு வேணா நான் சொல்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் ரியலி சேட்டிங். பட் ட்விட்டரில் பயங்கர இதுவாக இருக்கும். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவோம். அத்தனை ஃபேன்ஸுக்கும் கண்டினியூஸாக ரிப்ளை பண்ணுவோம். அது எஸ்பெஷலி இப்போ பெண்கள்லாம் விழுந்து ரிப்ளை பண்ணுவோம். அவன் வந்து நான் அந்த மாதிரி வந்து யாருமே பார்த்தது இல்லை. சூரி சார், அவர் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அண்ட் வந்து காஜல் விஷாலோட கெமிஸ்ட்ரியோட சூரி விஷாலோட கெமிஸ்ட்ரி நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சோ அவரை பத்தி சொல்லுங்க. சூரி சுசீந்திரன் அறிமுகப்படுத்தின ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கமெடியன்.
சூரி பொறுத்த வரைக்கும் அவரோட உழைப்பு தான் அவரோட வளர்ச்சிக்கு காரணம். இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர்ப் காமெடி ட்ராக் எப்போவுமே இருக்கும். பட் சுசி படத்தில் வந்து அது தனிப்பட்ட காமெடி ட்ராக்காக இருக்காது. அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்க்ரீன் பிளேலேயே இருக்கும். அந்த வகையில் சுசி லைக் சூரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கலக்கியிருப்பாப்புல. அந்த ஹீரோயினோட காம்பினேஷனில் வரும். இட் இஸ் அ வெரி டேலண்டட். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா காமெடியில் மட்டும் இல்லை, படம் முழுக்க ஒரு நண்பனாக அந்த கடைசி ஏன்னா கான்ஸ்டபிள் என்னோட ஃப்ரெண்டு இஸ் கான்ஸ்டபிள் பிசி. ஸோ அதுதான் இப்போ சுசியோட பலம். எல்லாரையும் பயன்படுத்துவார். அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு கேரக்டராக பயன்படுத்துவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் சார். இந்த 24th இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்க கூட ரொம்ப சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா சொன்னீங்க. அதுதான் கண்டிப்பா இதே மாதிரி உங்களோட சக்சஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much sir. Thank you so much சார். நிறைய பேருக்கு உங்களோட விஷஸ் சொல்லிருங்க அப்படியே. தேங்க்யூ. நான் அதான் ஒவ்வொரு வாட்டி டிவி முன்னாடி வரும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தப்பாக நினைக்க வேணால் போர் அடித்தாலும் நான் சொல்லணும். தயவுசெய்து நம்ம வீடு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம வெளியில் வந்து இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா நான் இல்லை எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏதோ ஒரு வகையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, லைக் படிக்க முடியாமல் நல்ல திறமைசாலிங்க, அவங்களுக்கு உதவலாம், இல்லை அன்னதானம் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து சமுதாயத்துக்கு நீங்கள் உங்களால் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணலாம். தயவுசெய்து பண்ணுங்கள். நானும் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எல்லோரும் பண்ணலாம். என்னோடய படம் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சி மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திப்பேன். காட் பிளெஸ் யூ ஆல். உங்களோட அன்பில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்போவுமே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ.